எவ்வளோ சம்பாரிச்சாலும் பணம் கையிலேயே நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பணம் சேராததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு ஜயாஸ் லைஃப். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? மைண்ட் செட்டை நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணணும். எப்படின்னா, நம்ம பணம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்பினா உண்மையாகவே நம்மளுக்கு வந்து பணம் வராது. நான் வந்து பணம் சம்பாதிக்க ரொம்ப திறமையானவன், தகுதியானவன் அப்படின்னு நம்ம வந்து நம்மளை நம்பணும். இந்த நம்பிக்கை தான் உங்களை வந்து பணத்தின் பாதையை வந்து காட்ட ஸ்டார்ட் பண்ணும். எனக்கு பணமே வரமாட்டேங்குது, எனக்கு பணமே இல்லைன்னு எந்நேரம் பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பஞ்சம் ஏதாவது திரும்ப திரும்ப நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். என்கிட்ட பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு திறமை இருக்குது, நான் இன்னைக்கு பணம் இவ்வளோ டார்கெட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திறமைகளை வளர்த்துக்கிட்டு அதுக்காக பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து பணத்தோட ஃப்ளோ வந்து அதிகமாகும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்க்ரீஸ் யுவர் வேல்யூ. பணம் நம்மளை தேடி வரணும்னா நம்மளோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது நம்மளோட ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் விட்டத்தை பார்த்து படுத்துட்டு எனக்கு பணம் வரலைன்னு சொன்னால் அது சாத்தியமே இல்லை. ஸோ நம்ம ஒரு வேலைக்கான என்ன சொல்கிறதுனா பவர் வந்து கொடுக்கணும். அதாவது மேன் பவர் இருக்கணும். நம்ம அதுக்கு என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த ஊதியம் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நியூ ஸ்கில்ஸை நம்ம லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எவ்ரிடே வந்து ஏதாவது ஒரு நியூ ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னும் புதிய புதிய அனுபவங்களை வரும். அதிலிருந்து என்ன பண்ணலாம், நமக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு வழி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒர்க்கு அண்ட் பிஸ்னஸ் ரெண்டையும் ப்ரொடக்டிவிட்டியாக வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுலேயே டைமை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும். ஒரு கொஞ்ச நேரம் வந்து ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறோமா, நம்ம மனசுக்குள்ளே நம்மளே சொல்லிக்கலாம், ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்தாச்சு, இனி வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அலாட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த டைமோட வேல்யூ தெரிய ஸ்டார்ட் பண்ணாலே பணம் நம்மக்கிட்ட வருது அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபை இருக்கும். நம்ம டைமையே மதிக்காமல் 7-8 மணி வரைக்கும் காலையில் தூங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபோன் எடுத்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு 9 மணி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடையில் இட்லி வாங்கி தோசை வாங்கி சாப்பிட்டா அது வந்து நம்மளையும் டென்ஷன் ஆக்கும், கூட இருக்கிற எல்லாத்தையும் டென்ஷன் ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் தான் கொண்டு வந்து சேர்த்தும். தேர்ட் டிப், ரெஸ்பெக்ட் மணி. எப்போவுமே பணத்தை வந்து மதித்து பழகணும். காசை வந்து அப்படி தூக்கி வீசுறதோ, வெளியே இருந்துட்டு உள்ள தூக்கி வீசுறதோ, இல்லை பர்ஸை நீட்டாக வச்சுக்காம கச்சன்னு வச்சுக்கிறதுனாலையோ, கடன் வாங்கினா கரெக்டாக திருப்பி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கணும். பணத்தை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும். பர்ஸ் எப்போவுமே நீட்டாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து காசை சில்லற காசெல்லாம் கொண்டு வந்தால் கண்ட பக்கம் வைக்காமல் எடுத்து அதை தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு பாக்ஸ் வச்சு அதில் போட்டுகிட்டே வரும்போது நமக்கு தேவைங்கும் போது அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து நம்ம கொடுக்குற மரியாதையாகவும் இருக்கும். கடன் வாங்கினா ஒருத்தங்க கிட்ட எவ்வளோ கடன்னாலும் ஒரு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது நம்ம பழகின பழக்கத்துக்கு அவங்க கொடுப்பாங்க. ரெண்டாவது டைம் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளோட இதில் தான் இருக்குது. நம்ம எப்படி திருப்பி கொடுத்தோம், இல்லை எப்படி வாங்கணும், இல்லை எவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற அந்த இதில் தான், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்குது. நம்ம கடனை வாங்கிட்டு 2 நாள் ஃபோன் எடுக்காமல், 3வது நாள் கொடுக்காம, 4வது நாள் நம்ம எப்போ கொடுக்குறோம் எதுன்னு சொல்லாமலே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு யாருமே கடன் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட், நான் வந்து இதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து எனக்கு சின்ன ஒரு வருத்தம் என்னென்னா, நீங்கள் கடன் என்கிட்ட கொடுத்தேன், நான் ஓகே எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட எனக்கு இல்லை. ஏன்னா என்னோடய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத கூட சொல்லியிருக்கலாம். இல்லை எனக்கு இப்போ சுச்சுவேஷன் சரியில்லை, நான் பொறுமையாக கொடுக்குறேன், என்கிட்ட கேட்காத அப்படின்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம். எனக்கு அந்த டைமில் வந்து ரொம்ப ஹெட்டிக்கான சுச்சுவேஷன். எனக்கு வந்து ஒரு டைமுக்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்டதுனால. ஆனால் எனக்கு இன்ன வரைக்கும் திருப்பி கொடுக்கவே இல்லை. ஒரு 4 months ஆர் 3 months இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கரெக்டாக தெரியல. எனக்கு என்ன வருத்தம்னா, நீ இந்த மாதிரி பழக்கம் மற்றவங்கிட்ட வச்சுட்டே அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் கடனை பார்த்து ஒளியிற மாதிரி இருக்கும். நீ இப்போ தான் என்னால் முடியும், இப்போ எனக்கு முடியாது அப்படின்னு நீ சொல்கிறது வந்து அதில் கூட ஒரு நியாயம் இருக்குது. நீ சொல்லாமல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதோ, வாட்ஸ்அப் வீட்டில் லெஃப்ட் ஆகிறதோ வந்து எனக்கு அது வந்து சுத்தமாக பிடிக்கல. அது வந்து நம்ம பணத்துக்கு கொடுக்குற மரியாதையும் இல்லை, அந்த மனுஷங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் இல்லை. அப்படி பண்ணும்போது நமக்கு மனுஷங்க குறைஞ்சிக்கிட்டே தான் வருவாங்க, அதிகமாக இருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா,
ட்ராக் பண்ணணும். நம்ம என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டெய்லியும் ட்ராக் பண்ணணும். ஒரு ரூ. 100 செலவு பண்ணால் கூட அதை ட்ராக் பண்ணி எழுதி வைக்கணும். ஏன் ஒரு ரூ. 5 ரூ. 10 நம்ம ஏதாவது ஒன்று வாங்கினா கூட அதை ட்ராக் பண்ணி எழுதி வைக்கணும். அப்போ தான் நம்ம பணம் எங்கே போகுதுன்னு தெரியும், எங்கே மிச்சம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அனலைசஸ் வந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே 10-20 நாளில் உங்களாலேயே வந்து அதை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நோட் பண்ணி வைக்கும்போது அந்த யூஸ் பண்ணுற அந்த நோட்டை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஃப்ளோவுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து பணத்தை நம்ம எங்கெங்கே பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து பணத்தை கவனிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பணமும் உங்களை கவனிக்க ஸ்டார்ட் பண்ணும். 5th ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன சொல்கிறது, சேவிங்ஸ் நம்மளுக்கு எப்போவுமே கண்டிப்பாக வேணும். நம்மளுக்கு கடன் இருந்தாலும் வேணும், நம்ம சும்மா கொஞ்சம் எச்சா இருக்குது நம்ம தாராளமாக செலவு பண்ணலாம் அப்படின்னாலும் எப்போவுமே நமக்கு ஒரு சேவிங்ஸ் வந்து வேணும். சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு விதை மாதிரி தான். அந்த விதையை நம்ம போட்டு வச்சு நல்லா பராமரிச்சுட்டு வந்தால் மட்டுமே தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மரமாக வந்து நம்மளுக்கு வந்து நிற்கும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து நான் விதையே போட மாட்டேன் எனக்கு ஆனால் மரமாக வந்து நிற்கணும் அப்படின்னா எந்த விதத்துலேயும் வந்து நிற்கவே நிற்காது. அது புல்லு பூடாக தான் வந்து நிற்கும். அதாவது கடன், கந்து வட்டி, அதாவது வட்டி அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு நிற்கும். ஸோ ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆர்டியில் வந்து சேவ் பண்ணலாம், இல்லாட்டி எஸ்ஐபியில் சேவ் பண்ணலாம், கோல்டு ஸ்கீம்ஸ் சேவ் பண்ணலாம். ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்மளுக்கு எவ்வளோ சிச்சுவேஷன்ஸ் எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு சின்ன சேவிங்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அந்த வேலைக்கு கொடுக்குற அந்த பணத்துக்கு கொடுக்குற மரியாதை, அது மட்டும் இல்லாமல் நமக்கும் ஒரு திருப்தியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஓகே நம்ம ஏதோ ஒன்று சேவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இல்லைனா இது ஒர்க் க்ரோத்துக்கு, பிஸ்னஸ்க்கு இது வந்து நேச்சுரலாகவே இந்த மாதிரி சேவிங்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக கிடைக்குதோ இல்லையோ நமக்கு ஒரு பேஸாவது ஒரு க்ரியேட் ஆகும். அடுத்தது வந்து கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ். நமக்கு கிடைக்கிற அந்த பணத்துக்கு டெய்லியும் நம்மளுக்கு எவ்வளோ பணம் கிடைக்குதோ அந்த பணத்துக்கு வந்து நம்ம கிராட்டிடியூடாக இருக்கணும். இன்றைக்கி வந்த இந்த பணத்துக்கு நன்றி, எனக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ண, கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணி அந்த பர்சனுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே கிராட்டிடியூடாக இருந்தோம். பணத்துக்கு கிராட்டிடியூடாக, நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு கிராட்டிடியூடாக, இந்த நாளுக்கு கிராட்டிடியூடாக அப்படின்னு சொல்லிட்டு கிராட்டிடியூடாக இருக்கும் பொழுது நமக்கு இன்னும் கிராட்டிடியூட் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருந்தேன். பணம் நம்மக்கிட்டேயே இருக்குன்னா அதை வெல்கம் பண்ணுங்க. நம்ம பணத்தை ஓகே நான் உன்னை எப்படி வந்தாலும் நான் ஏற்றிக்கிறேன் அப்படிங்கிறத வெல்கம் பண்ணணும். அந்த பணம் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். பழக்கம், அதாவது பழக்க வழக்கம், ஒழுக்கம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பணம் வந்து நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சிடும். நாம் வந்து பணத்தை வாங்கிட்டு தலைமறைவாகிறதோ இல்லைன்னா கடன் கொடுக்க முடியாமல் பயந்துட்டு ஓடி ஒளிகிற மாதிரியோ அதை வீண் செலவு பண்ணிட்டோ அலட்சியப்படுத்திக்கிட்டோ இருந்தோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து பணம் வந்து நம்மளுக்கு சேரவே சேராது. அதை ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம ஒருத்தங்கிட்ட வாங்கினா அதை எப்போ கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியாவது நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்க முடியல அப்படிங்கிறது 2வது பட்சம். அதை வந்து ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட சொல்லணும். நான் எனக்கு இப்போ தான் முடியும் அப்படின்னு சொல்கிறதுல எந்தவித தப்பும் கிடையாது. சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணால் ஒரு சில மனுஷங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்ன வந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் போடுற வீடியோ எல்லாம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் உந்துதலாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.